கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஊழியர்களாகிய அறக்கட்டளை உறுப்பினர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அகில இந்திய கிறிஸ்துவின் சபை பிரசங்கியார்கள் நல அறக்கட்டளை உருவாக காரணம் என்னவென்றால், பிரிவினை கூட்டம் என்று சொல்லக்கூடிய சபைகளில் ஊழியர்கள் ஐக்கியமாக இருக்கின்ற செய்திகளை கேள்விப்படும் பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஐக்கியம் கிறிஸ்துவின் சபையில் இல்லையே என்ற வருத்தம் அதிகமாகவும் வேதனையாகவும் எனக்கு இருந்த காலகட்டத்தில் கடந்த 15/7/2016 மதுரை பகுதியில் ஊழியம் செய்து வரும் பிலமோன் ராஜா அவர்களின் இளைய மகள் திருமணத்தில் திண்டுக்கல் மூத்த ஊழியர் ஆறுமுகம் ஐயா அவர்களும், மதுரையை சேர்ந்த ராஜபிரசாத், ஜீவதுரை, தாமஸ் தங்குதுரை அவர்களும், சென்னையை சேர்ந்த டேவிட் மார்டின், பிரதாபதத்தன், டேனியல் சதீஷ், அருண் ஞானராஜ் அவர்களும், திருவள்ளூர் சாலமோன் ஸ்ரீதர் அவர்கள், புதுச்சேரியை சேர்ந்த ஷர்லோ, மைக்கேல் ஞானா, ஆனந்தராஜ் ஆகியோரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்த மதுரை சாந்திநகர் ஊழியர் ராஜபிரசாத் அவர்கள் வீட்டில் ஒன்று கூடி ஆலோசனைகள் மற்றும் வேதனைகளை பகிர்ந்து கொண்ட பிறகு, கிறிஸ்துவின் சபையின் ஊழியர்களுக்கென்று ஒரு ஐக்கியம் வேண்டும் என்றும் அதனை அறக்கட்டளையாக பதிய வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதன் பிறகு 7/9/2016 அன்று சென்னையில் எருக்கஞ்சேரி கிறிஸ்துவின் சபையார் கூடும் இடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் அறக்கட்டளைக்கு பெயர் ஆல் இண்டியா சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பிரீச்சர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்று வைக்கலாம் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளைக்கு தலைவராக E.A. ஆறுமுகம் அவர்களையும், துணைத் தலைவராக டேவிட் மார்டின் அவர்களையும், செயலாளராக வேலுச்சாமி ஆகிய என்னையும், பொருளாளராக ராஜபிரசாத் அவர்களையும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. அதன் பிறகு அறக்கட்டளையை அரசாங்கத்தில் பதிய வேண்டும் என திண்டுக்கல்லில் முயற்சி செய்தபோது பதிய முடியவில்லை. அடுத்து மதுரையில் பதியலாம் என முயற்சி செய்து ஆடிட்டரை அணுகியும் பதிய முடியவில்லை. கடைசியாக அகில இந்திய கிறிஸ்துவின் சபை பிரசங்கியார்கள் நல அறக்கட்டளை என்பதால் புதுச்சேரியில் பதியலாம் என முடிவெடுத்து கடந்த 28/9/2016 புதுச்சேரியில் உழவக்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியப்பட்ட அறக்கட்டளைக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்க திண்டுக்கல், மதுரையில் உள்ள வங்கியை அணுகிய போது பலனில்லை. அதன் பிறகு புதுச்சேரியில் சவுத் இந்தியன் பேங்கில் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சகோதரர்கள் சேர்ந்து எடுத்த முடிவில் அறக்கட்டளையில் கிறிஸ்துவின் சபை ஊழியர்களை இணைக்க வேண்டும் என தீர்மானித்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பகுதியை தேர்ந்தெடுத்து கூட்டம் நடத்தி அறக்கட்டளையின் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தி ஊழியர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என ஆலோசித்து அறக்கட்டளை வளர்ச்சிக்கு சந்தா தொகை வசூலிக்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு உறுப்பினரும் மாதம் 100 ரூபாய் சந்தா தொகை கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அறக்கட்டளையில் சேருகிற அனைவரும் சந்தா தொகை கொடுக்க வேண்டும் என முடிவெடுக்க அறக்கட்டளையில் உறுப்பினராக இருக்கிற ஊழியர்கள் ஊழியத்திற்கு சென்று இரவில் வீடு திரும்பும் போது காவல்துறையினரால் சோதனை செய்யும் போதும் ஊழியர் என்பதற்கான எந்த ஆதாரம் இருக்கிறது என்றெல்லாம் கேள்விகள் கேட்பதாலும், அரசு அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது ஊழியர் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததாலும் அறக்கட்டளை சார்பாக அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் என ஆலோசனைகள் செய்யப்பட்ட அந்த கூட்டத்தில் துணை பொருளாளராக மதுரை அண்ணா நகரில் ஊழியம் செய்து வரும் ஊழியர் தாமஸ் தங்குதுரை அவர்கள் நியமிக்கப்பட்டார். 3 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் மாவட்ட ரீதியாக நடத்தலாம் எனவும், மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களை நியமித்து அறக்கட்டளையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல தீர்மானம் கடந்த 7/6/2017 நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேகர், மதுரை மாவட்டம் மைக்குல் அற்புதராஜ், திருவள்ளூர் மாவட்டம் சாலமோன் ஸ்ரீதர், விழுப்புரம் மாவட்டம் சரவணன், ஈரோடு மாவட்டம் KM பிலிப், சேலம் மாவட்டம் ரமேஷ், நீலகிரி மாவட்டம்
ஜான் வெஸ்லி, திருப்பூர் மாவட்டம் ஜேம்ஸ் வில்லியம், திருச்சி மாவட்டம், சென்னை மாவட்டம் நதானியேல், கடலூர் மாவட்டம் எபினேசர், புதுச்சேரி மாநிலம் ஷர்லோ என்பவர்கள் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். கடந்த 13/12/2017 திருப்பூர் மாவட்டம் பாரதிபுரம் இடுவாய் பகுதியில் கூடிவரும் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் அரசாங்க சட்டத்தின்படி அறக்கட்டளை எப்படி செயல்பட வேண்டும் என வழக்கறிஞர் சகோதரர் இளையராஜா அவர்கள் ஆலோசனை. கடந்த 14/3/2018 நாமக்கல் மாவட்டம் ஆண்டவர் நகர் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படும் அடையாள அட்டையில் வேலிட் டேட் போட வேண்டும் என தீர்மானமும், உற்சாகமாக செயல்படாத பொறுப்பாளர்களை மாற்ற வேண்டும், தொடர்ந்து பொறுப்பாளர்களை நியமிப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என தீர்மானம் நிறைவேற்ற. கடந்த 13/6/2018 மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர் சமுதாய நலக்கூட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கேயம் பகுதியில் ஊழியம் செய்து வரும் ஊழியர் ராஜநாயகம் அவர்களும், மதுரை அரசரடி பகுதியில் ஊழியம் செய்து வரும் ஊழியர் பிலமோன் ராஜா அவர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ராஜநாயகம் அவர்கள் ஊழியர்களை ஒருங்கிணைத்து செயல்படுவது வரவேற்கத்தக்கது, ஆனால் ஊழியர்களுக்கு தேவன்தான் பாதுகாப்பு என பேசினார். கடைசியில் ஊழியத்திற்கு உதவி தேவைப்பட்டால் நான் உதவி செய்கிறேன் என கூறினார். பிலமோன் ராஜா அவர்கள் பேசும்பொழுது, இது நல்ல விஷயம், ஆனால் என்னால் சேர முடியாது எனவும், உதவி தேவைப்பட்டால் நான் உதவி செய்கிறேன் எனவும். கடந்த 7/9/2018 சென்னை மாவட்டம் கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிறிஸ்துவின் சபை ஊழியர்களுக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி, நிச்சயதார்த்த நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி, அடக்க காரியம், ஆறுதல் கூட்டம், புதிய வீடு, சபை திறப்பு விழா நிகழ்ச்சி, சபையில் மூப்பர்களை உருவாக்குதல், ஊழியர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, ஊழியம் என அடங்கிய ஊழியர்கள் கையேடு புத்தகம் கடந்த 19/9/2018 அன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் ஊழியம் செய்து வரும் ஊழியர் சாமுவேல் அவர்களிடம் RSS அமைப்பினர் பிரச்சனை செய்து சபையில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியதை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் காவல் நிலையத்தை முற்று சம்பந்தப்பட்டவர்கள் மேல் வழக்கு பதியப்பட்டது. மேலும் அறக்கட்டளையில் உள்ள சகோதரர்கள் மூலம் சபை சீரமைப்பதற்கு ரூபாய் 25,000 கொடுக்கப்பட்டது. கடந்த 6/3/2019 கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தனி நபர்களிடம் வசூலிக்கும் உதவிகளை பெற்றுக்கொண்டு அறக்கட்டளை சார்பாக செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அறக்கட்டளையில் நடக்கும் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் உருவாக்க வேண்டும் என 13/5/2019 அன்று வாட்ஸ்அப் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 27/9/2020 அன்று திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் பகுதியில் ஊழியம் செய்த ஊழியர் நேசராஜ் அவர்கள் கொரோனாவால் கர்த்தருக்குள் மரித்தார். அவருக்காக அறக்கட்டளையில் உள்ள ஊழியர்கள் ரூபாய் 1000-500 என சேகரித்து அறக்கட்டளை சார்பாக முதலாக இறப்பு உதவி ரூபாய் 40,000 கடந்த 4/12/2020 அன்று சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியில் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அறக்கட்டளையில் உள்ள திருமணமாகாத ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களின் பிள்ளைகளின் திருமணத்திற்கு உதவி கொடுக்க வேண்டும் என தீர்மானம் கடந்த 8/3/2021 அன்று சென்னை மாவட்டம் மடுமா நகரில் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 3 மாதத்துக்கு ஒருமுறை நடைபெறும் கூட்டம் இல்லாமல் வருடத்துக்கு ஒருமுறை பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம் என முடிவெடுக்க கடந்த 7/12/2021 அன்று மதுரை மாவட்டம் அரசரடி கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் பொதுக்குழு கூட்டம் முதலாக நடைபெற்றது. கூட்டத்தில்
வருடந்தோறும் ஆண்டு இறுதியில் பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம் என முடிவெடுக்கப்பட்டது. ஊழியர்கள் யாராவது பிள்ளைகளை 5 வருடத்திற்கு மேலாக வளர்த்தால் அவர்களுக்கும் திருமண உதவி கொடுக்கலாம் என முடிவெடுத்து புதுச்சேரியில் உள்ள ஆனந்தராஜ் அவர்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. மேலும் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம் எனவும், மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களை மறுபடியும் நியமிக்கலாம் என ஆலோசனை நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் சேகர், மதுரை மாவட்டம் கிங்ஸ்லி, திருவள்ளூர் மாவட்டம் அருள் டானியல் மற்றும் வில்சன், ஈரோடு மாவட்டம் தங்கராஜ் மற்றும் துரையன், சேலம் மாவட்டம் ராஜ்குமார், திருப்பூர் மாவட்டம் சூர்யா மற்றும் சதீஷ்குமார், செங்கல்பட்டு மாவட்டம் தனியரசு மற்றும் மனுவேல், சென்னை மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் ஷர்லோ என்பவர்கள் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். தமிழ்நாடு உபதேசியார் நல வாரியத்தில் கிறிஸ்துவின் சபை ஊழியர்களை பதிவு செய்து உதவிகள் பெற அறக்கட்டளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அறக்கட்டளையின் சார்பாக ஆர்டினேஷன் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என அறக்கட்டளையின் சார்பாக இந்திய கிறிஸ்துவின் சபைகளின் கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அறக்கட்டளையை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல மாவட்ட ரீதியாக செயல்பட ஊழியர்கள் நதானியேல் அவர்களும் பிலமோன் அவர்களையும் அகில இந்திய கிறிஸ்துவின் சபை பிரசங்கியார்கள் நல அறக்கட்டளைக்கு துணை தலைவர்களாக நியமிக்கப்பட்டது. மேலும் இணை செயலாளராக அருள் டானியேல் அவர்களையும் சேகர் அவர்களையும் நியமிக்க கடந்த 20/12/2023 அன்று ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் செல்லம் திருமண நிலையத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து ஊழியர்களுக்கும் ஆர்டினேஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. மேலும் அறக்கட்டளையில் உள்ள ஊழியர்களின் சபை கூடுமிட முகவரி, புகைப்படத்துடன் கூடிய டைரி அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் தமிழக சிறுபான்மை அமைச்சர் அவர்களை சந்தித்து கிறிஸ்துவின் சபை ஊழியர்களை உபதேசியார் நல வாரியத்தில் சேர்க்க வலியுறுத்தி மனு கொடுக்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 4/1/2024 அன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நமது அறக்கட்டளை சார்பாக செஞ்சி தொகுதி KS மானஸ்தன் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து கிறிஸ்துவின் சபையை சிறுபான்மையின் நல வாரியத்தில் இணைப்பதற்காக மனு கொடுக்கப்பட்டது. மனுவை அமைச்சர் KS மானஸ்தன், சிறுபான்மை அமைச்சர் மானஸ்தன் அவர்களின் தனிச் செயலாளர் IAS திரு அன்பழகன் அவர்களை சந்தித்து கிறிஸ்துவின் சபையை பற்றியும் நல வாரியத்தில் உள்ள சட்ட சிக்கல்களை பற்றியும் தமிழக சிறுபான்மை நலத்துறை தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து கிறிஸ்துவின் சபையை பற்றியும் நல வாரியத்தில் உள்ள சட்ட சிக்கல்கள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த 17/6/2024 அன்று திண்டுக்கல் மாவட்டம் ராம்நகர் கிறிஸ்துவின் சபையார் கூடுமிடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அறக்கட்டளையில் உள்ள உறுப்பினர்கள் 70 வயதை பூர்த்தி அடைந்தவர்களாயிருந்தால் சந்தா தொகை கட்ட தேவையில்லை என தீர்மானம் தமிழக உபதேசியார் நல வாரியத்தின் விண்ணப்பம் அனைத்து ஊழியர்களுக்கும் தலைவர் கையொப்பம் போட்டு கொடுக்கப்பட்டது. அதில் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 9 உபதேசியார் நல வாரியத்தில் பதிவு பெற்று 16/9/2024 அன்று உறுப்பினருக்கான அடையாள அட்டை பெற்றுக்கொண்டனர். அறக்கட்டளையில் உள்ள ஊழியர்களின் மனைவி இறந்தால் அறக்கட்டளை சார்பாக 10,000 ரூபாய் கொடுக்கலாம் என ஆலோசனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கர்நாடகா மாநிலம் RS புரத்தில் ஊழியம் செய்து வரும் ஊழியர் இமானுவேல் அவர்களின் மனைவி மனோதயா அவர்களின் மரண உதவியாக 9/6/2025 அன்று 10,000 ரூபாய் இறுதியாக அறக்கட்டளை ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவடைந்து 10ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். பொதுக்குழுவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் இன்று நாம் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தையும் இந்த அறக்கட்டளையையும் தேவன் சிறப்பாக வழிநடத்துவார் என்று தேவனை பிரார்த்திக்கிறோம்.